சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிஸ்கெட்டை வச்சு ஒரு அல்வா தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் மேரிகோல்டு பிஸ்கெட் தான் எடுத்துருக்கேன் 2 பாக்கெட் அளவுக்கு. அது கூடவே 4 ஏலக்காய், நாட்டு சர்க்கரை சேர்த்து பால் தேவையான அளவு பால் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். காய்ச்சின பாலாக இருக்கணும். காய்ச்சி ஆற வச்ச பால் இது கூடவே நம்ம சேர்த்துட்டு நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டு பாத்தில் நம்ம நல்லா அடித்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நெய் ஊற்றி முந்திரியும் பாதாமும் நான் நசுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துங்க. நல்லா வரட்டும். இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக நல்லா செவக்க வறுத்துருங்க. கருகு விட்டுறாதீங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக தான் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் என்ன நட்ஸ் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அது உங்கள் சௌகரியம் தான். நான் இதில் பாதாமும் முந்திரியும் சேர்த்துருக்கேன். இதில் எது ஒன்றாலும் பேரிச்சம்பழம் எல்லாமே கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் சௌகரியம் தான். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம வறுந்துருச்சு, இதை எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பதத்தில் இருக்கணும். வேணும்னா கூட நீங்கள் ஜாரை கழுவும் போது பாலே கழுவி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. பாருங்கள், இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம அந்த கடாயில் சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரை மட்டும் கொஞ்சம் பாலில் ஊற்றி நல்லா கழுவி அதில் சேர்த்துக்குங்க. பால் மட்டும் சேர்த்துங்க, தண்ணி சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இதே மாதிரி நல்லா கட்டிப்பட்டு வரும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா வானலில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் கூட வானலில் ஒட்டாத வரும். பாருங்கள், நல்லா கைவிடாத கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா வானலில் ஒட்டாத வந்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கிளறி விட்டணும். பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விடும்போது வானலில் கொஞ்சம் கூட ஒட்டாது. நல்லா சூப்பராக வந்துடும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த நட்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு நம்ம எடுத்தால் சூப்பரான சுவையான பிஸ்கெட் அல்வா ரெடி ஆகிடும். ஒரு வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை மில்க் பிக்கிஸ்லேயும் செய்யலாம். நம்ம எந்த பிஸ்கெட் நம்ம கையில் வச்சுருக்கோமோ அதில் செய்யலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சு. ஒரு வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பரான சுவையான பிஸ்கெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வாங்க சாப்பிட்லாம். நன்றி.